இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆதிக்கும் கல்யாணமே வாசுவால தான் நடந்துச்சு. உங்க கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச அத்தனை பேரையும் அவங்க மூலமா வந்த பிரச்சனைகளையும் யாருக்கும் தெரியாம சமாளிச்சு ஆதிய கடைசி நிமிஷத்துல கல்யாண மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்ததே வாசுதான். அதுக்கு சாட்சியும் நான் தான். நான் அதை நம்ப முடியாம அந்த நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேன். ஆனா ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் தன்னோட அன்பானவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க வருவாங்கன்றத நான் கதையில கேட்டிருக்கேன், ஒரு சிலர் சொல்லி பார்த்திருக்கேன். ஆனா நான் நம்பினதில்லை. உங்களுக்காக வாசு வந்தப்போ அதை நம்புறது தவிர எனக்கு வேற வழி இருக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அதிர்ச்சியாகாம கேட்கணும். வாசு வேற எங்கேயும் இல்ல, அவரு ஆதிக்குள்ளதான் இருக்காரு. அந்த இதயத்துக்குள்ள இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுதான் உண்மை. உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்கன்னு தான் நான் நம்பினேன். இடையில எனக்கு நடந்த பிரச்சனையில நான் உங்களை சுத்தமா மறந்துட்டேன். உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. வாசுவுக்காக, உங்களுக்காக, குழந்தையோட வாழ்க்கைக்காக, ஆதிக்காக, ஆதியோட சேர்ந்து நீங்க வாழணும். அதுதான் அவரோட ஆசையும். அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆதியை விட்டு போகணுங்கிற தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன்.